கழிவறையை பற்றி கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நாங்க நேரடியா பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே அல்லது வீட்டுக்கு பக்கத்திலேயோ கழிவறை இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவங்க காடுகளுக்கு போறதாவும், ஊருக்கு ஒதுக்குப்புறமா கழிவறை இயற்கை உபாதையை போறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கழிவறைக்கு காட்டுக்கு போகிறத பொழுதுபோக்கா நினைக்கிறாங்க அந்த மக்கள். இல்லன்னா வீட்ல கழிவறை இருக்கிறத பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அது ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க. ஆகையினால கிராம பகுதியில இருக்கிற மக்கள் விழிப்புணர்வு படுத்த வேண்டியது முதல் வேலையா நமக்கு இருக்கு. சமூகம் வளர்ந்து கொண்டு இருக்கு. அதனால மக்களும் பொது வெளியில கழிவறைக்கு போகிறத குறைச்சுக்கிட்டு அரசு போடுற திட்டங்களுக்கு உடன்பட்டு ஒத்துழைப்பு தர வேண்டியது அவசியமா இருக்கு. கிராமங்கள்ல பெரிய பெரிய வீடுகள் கட்டுறாங்க. ஆனா கழிவறையை கட்ட மாட்டாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, காசு இல்லாதவர்கள், வாய்ப்பு இல்லாதவர்கள் நிறைய செலவு செய்யணும்னு யோசிக்கிறது ஒரு பிரச்சனையா ஒரு பக்கமா இருந்தாலும், ஏன் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுற அளவுக்கு தான் கிராமங்கள்ல கழிவறைக்கு கட்டுறதுக்கான செலவாகுது. ஒரு வீடே கட்டிடலாம். ஒரு கழிவறை கட்டக்கூடிய பணத்துல ஒரு வீட்டையே கட்டிடலாம் அப்படின்னு மக்கள் தயங்குறாங்க. காரணம் என்னன்னா, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பல நகரமயமாக்கப்பட்ட நகரங்கள்ல கழிவறை போறதுக்கும் வாய்க்கால்களோ அல்லது அதற்கான ஏற்பாடுகளோ, சுத்திகரிப்பு ஆலைகளோ இருக்கு. ஆனா கிராமங்கள்ல அது கிடையாது. அதனால வீடுகள்ல அத பண்ணணும் அப்படின்னா, அதாவது கழிவறைகளை பண்ணணும் அப்படின்னா பெரிய செலவாகும் அப்படின்னு கிராமப்புற மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அரசு கவனத்துல எடுத்துக்கிட்டு பெண்களினுடைய பாதுகாப்பையும் அவர்களினுடைய சுகாதாரத்தையும் கருதி கழிவறைகளை ஒவ்வொரு வீடுகளுக்கும் அரசு இலவசமா கட்டி கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அரசு திட்டமா பயோசெப்டிக் டேங்க் கட்டி கொடுத்தரணும் அரசு. இது நான் அரசு கிட்ட ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன். இது போன்ற பிரச்சனைகளுக்கு இதுவெல்லாம் தீர்வா அமையும்னு நான் நினைக்கிறேன்.